போனா அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும், தோத்து போவார். தொடர்ச்சி அழைப்பு விடுத்துட்டே இருக்காங்களே சீமானுக்கு. இதைத்தான் செய்வாங்க. அது அவருக்கு டிமாண்டை காட்டுது. 500 கோடி ரூபா வாங்கிட்டு பிஜேபியோட கூட்டணி போகிறவங்க கூட தம்பி சூர்யா கூட சொல்லியிருந்தார். அவர் கூட்டணி போக மாட்டார், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக விரும்புகிறார். அதே சமயம் தலித்துகள் ஓட்டையும் ஆதவ அர்ஜுன் குறி வைக்கிறதாகவும் சொல்றாங்க. நீங்க குறி வைங்க, கள்ள தூக்கி எறிங்க, எல்லாம் பண்ணுங்க. 234 நிற்க போறீங்களா? உங்களுக்கு கமலஹாசனுக்குள்ள தெம்பு இல்ல, திராணி இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல, 39 நிற்க முடியல உங்களால. 234 நீங்க இருக்க போறீங்களா? 234 நிற்க போறதா தான் சொல்றாங்க. உறுதியா நீங்க சொல்றீங்களா? ஆதவ அர்ஜுனா சொல்றாரா? பூத் கமிட்டில இருந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி ஏற்க மாட்டாருங்க. லயலோ மணி, டிவிகே ரமேஷ் போன்ற செய்தி விமர்சகர்லாம் நீங்க எடுத்து உங்களுக்கு காணொலியோட காட்டுறேன். எல்லா இடங்களையும் 234 விஜய் சொல்றாரா? குப்பன் சொப்பன் சொல்றதெல்லாம் ஏங்க பேசுறீங்க? கவுண்டமணி கேட்கிற மாதிரி விஜய்கிட்ட நான் சொல்றேன், தம்பி நீ 234 நிற்க மாட்டப்பா. தம்பி கமலஹாசனுக்கு ஆளுமை உனக்கு கிடையாதுப்பா. தம்பி நீ விக்கிரவாண்டியில வன்னியர் போலீஸ் ஸ்டேஷன் கண்டி வேடிக்கை பார்த்தாப்பா. தம்பி நான் உன்னை 39 போடுன்னு சொல்லி நீ லெட்டர் பாடாட்ட நின்னுட்டப்பா. தம்பி ஈரோடு கிழக்குல நின்னு சொல்லி நிக்கலப்பா. குறையேறி கோடி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போக மாட்டான். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. சீமான் தனிச்சு நிக்கிறதா சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நிக்கிறதா அவர் பல்லம். அவர் விஜயகாந்த் மாதிரி செல்வாக்கான தலைவர் கிடையாது. தனிச்சு நிற்கிறதுனாலே செல்வாக்கு பெற்ற தலைவர். 1.1 தான் அவருக்கு முத வந்தது, கருணாநிதி ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும்போது. எடப்பாடிக்கு பன்னீர்செல்வம் இவங்களுக்குள்ள ஈர்ப்பு சக்தி காரணமாட்டு அவங்க பலகீனப்பட்டதுனால, கடைசி எடப்பாடி பலகீனப்பட்டதுனால 8.2 வந்திருக்கிறார். கூட்டணி போக மாட்டாரா? போனா அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும், தோத்து போவார். தொடர்ச்சி அழைப்பு விடுத்துட்டே இருக்காங்களே சீமானுக்கு. விடத்தான் செய்வாங்க. அது அவருக்கு டிமாண்டை காட்டுது. 500 கோடி ரூபா வாங்கிட்டு பிஜேபியோட கூட்டணி போகிறவங்க கூட தம்பி சூர்யா கூட சொல்லியிருந்தார். ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. அவர் கூட்டணி போக மாட்டார், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக விரும்புகிறார். தேமுதிக என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க 2026? தேமுதிக பிரேமலதா அம்மையார் தலைமை ஏற்றம் பிறகு ஒரு பெரிய வெற்றியை பெறணும்னு நினைக்கிறாங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. 2011க்கு பிறகு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அந்த வெற்றிக்காக நிதானமாக காய் நிறுத்துகிறாங்க. 2025 ராஜ்யசபா எதிர்பார்க்குறாங்க. 26 அவங்க தேர்தல் கூட்டணியை முடிவு பண்ணுவாங்க. திமுக கூட கூட்டணி வருவாங்களா இல்லை என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்களா? 26 ஜனவரியில் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆப்ஷனையும் விடல. என்டிஏ ஏடிஎம்கே இருக்கனால அது ஒரே ஆப்ஷனாக தான் எடுக்கணும். திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. திமுக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தாவேக்கு அதே சமயம் தாவேக்கு இந்த வக்ஃபு போர்டு இஷ்யூ தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சிறுபான்மையோட ஓட்டை அதை ஒரு இலக்கா வச்சு செய்கிறாங்களா? அப்படி தப்பு இல்லை. அரசியலில் சிறுபான்மை ஓட்டை இலக்கா வச்சு செய்யறதுல தப்பு இல்லை. அதே சமயம் தலித்துகள் ஓட்டையும் ஆதவ அர்ஜுன் குறி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் குறி வைங்க, கள்ள தூக்கி எறிங்க, எல்லாம் பண்ணுங்க. 234 நிற்க போறீங்களா? உங்களுக்கு கமலஹாசனுக்குள்ள தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை, 39 நிற்க முடியலை உங்களால். 234 நீங்கள் இருக்க போறீங்களா? 234 நிற்க போகிறதா தான் சொல்கிறாங்க. உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரா? எங்கே சொன்னார்? அது ஓட்டு பூத் கமிட்டிலிருந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணி 234 நிற்க மாட்டாருங்க. லயலோ மணி, டிவிகே ரமேஷ் போன்ற செய்தி விமர்சகர்லாம் நீங்க எடுத்து உங்களுக்கு காணொலியோட காட்டுறேன். எல்லா இடங்களையும் 234 விஜய் சொல்றாரா? குப்பன் சொப்பன் சொல்றதெல்லாம் ஏங்க பேசுறீங்க? கவுண்டமணி கேட்கிற மாதிரி விஜய்கிட்ட நான் சொல்றேன், தம்பி நீ 234 நிற்க மாட்டப்பா. தம்பி கமலஹாசனுக்கு ஆளுமை உனக்கு கிடையாதுப்பா. தம்பி நீ விக்கிரவாண்டியில வன்னியர் போலீஸ் ஸ்டேஷன் கண்டி வேடிக்கை பார்த்தாப்பா. தம்பி நான் உன்னை 39 போடுன்னு சொல்லியும் நீ லெட்டர் பாடாட்டே நின்றுட்டப்பா. தம்பி ஈரோடு கிழக்குல நின்னு சொல்லி நிற்கலப்பா. குறையேறி கோடி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போக மாட்டான். 234 விஜய் போட மாட்டார். எப்படி சொல்றீங்க நீங்க? பாரு, போட மாட்டார். 39 போட முடியாதவர் 234 போட்டுவிட மாட்டார். நிறைய பேர் அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி அரசியல் வந்துருவாரு, வரமாட்டாரு, அவர் வரமாட்டாருன்ற மாதிரி சொல்லுங்க. நிறைய பேர் நிறையாத பேரெல்லாம் இல்லை, போட மாட்டாருப்பா. விஜய் நான் போடுவேன்னு சொல்லுப்பா. கமல்ஹாசனோட நிலைப்பாடு என்னவா? கமல்ஹாசன் திமுக அணிக்கு ஆதரவாக இருப்பார். அவர் பிரச்சார வலிமை இருக்குது, பலம் இருக்குது. அவருக்கு தக்லை படம் ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆகுது. அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை ஒரு இடதுசாரியாட்டு திமுக அணிக்கு பயன்படுத்துவார். அவர் இப்படி வரனால, திமுகவுக்கு உள்ளே வரனால அவர் அங்கே இருக்க கூட்டணியில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், கட்சி உறுப்பினர் இருக்கட்டும், வெளியேறதா இருக்கு. யார் வெளியேறிருக்கா? அப்படிதான் சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டேன். யாருன்னு கோசலியா இருக்கட்டும், அப்புறம் அது இருக்கத்தான் செய்யும். முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க, அது இருக்கத்தான் செய்யும். அது கமல்ஹாசன் வச்சு தான் கட்சி, விஜய் வச்சு தான் கட்சி.
ஒரு புஷி ஆனந்த் ஒரு விஸ்வகர்மா போட்டதை பாராட்டுறேன். மற்றபடி விஜய் ப்ளஸ் விஸ்வகர்மா புஷி ஆனந்த் தான் கட்சி. அதை ஒரிஜினல்லாம் ஒன்றும் இல்லை, அதை ஒரிஜினல்லாம் வச்சு 4 ஓட்டு இல்லை. விஸ்வகர்மா கம்யூனிட்டை சேர்ந்த புஷி ஆனந்துக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது. அதே மாதிரி இதில் கமல்ஹாசனுக்கு தான் வாக்கு வலிமை. அருணாச்சலம் பொதுச் செயலாளர் சில விஷயங்களை நிர்வாக ரீதியாக கமல்ஹாசனுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. மௌரியா இருக்காரு. இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. சிரிப்பிரியா பாப்புலாரிட்டி உள்ளவங்க தான். பட் கட்சி கமல்ஹாசன் தான். திமுக சைடில் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு பகல்காம் இதுக்கு தாக்குதலுக்கு வந்து ரஷ்யாவுக்கான கனிமொழியை வந்து ரஷ்யா காணப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. தமிழ்நாடுனா ஸ்டாலின் தான். இந்தியா டுடே எதிர்த்து 55% ஸ்டாலினுக்கு ஆதரவு இருக்குங்கிறதும், இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தால் மோடி தான் ஜெயிப்பார், தனி மெஜாரிட்டி கிடைக்குங்கிறதையும் மோடி நம்புகிறாரு. எடப்பாடிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. 20% உள்ள வந்தது லாபம். அதுதான் எடப்பாடியோட நமக்குள்ள லாபம்னு மோடி சிறப்பு பண்ணிட்டாரு எடப்பாடின்னு பார்க்குறேன். கணிப்படி எடப்பாடி எத்தனை சீட்டு ஜெயிப்பார்? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அணி அமைட்டு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் என்ன அணி அவருக்கு முழுமையாக அமைட்டுன்னு பார்ப்போம். பாஜக 2 ரெட்டலைக்கு 1 தாமரை நிற்கணும்னு நான் கருதுறேன். அதை நயனார் நாகேந்திரன் சாதிப்பார்னு நினைக்கிறேன். சாதிக்கட்டு பிறகு சொல்கிறேன். திமுக சைடு ஆட்சியை 2026 ஆட்சியை கைப்பற்றுவாங்களா எப்படி? 45% வாக்கு திமுக அணிக்கு தாராளமாக கிடைக்கும். ஆட்சி அவங்க தான் கைப்பற்றது. 1 to 1 வந்துன்னா கஷ்டம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல்கள் கொடுத்தீங்க. மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.